ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மேரிட் டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரதர் பிகாஸ் ஐ எம் செகண்ட் ஒய்ஃப் அண்ட் இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவாடா? நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஆ, ஜியா வந்துட்டியா? என்ன ஆளையே காணோம்? அது ஆண்டி, எனக்கு கல்யாணமாக போகுது. ஐயோ, உனக்கு கல்யாணமா? இந்த வயன் புள்ள எவ்வளோதான் மாப்பிள்ளைய காட்டினாலும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா. சரி, அவள் எங்கே காணோம்? அது மேலேதாம்மா. ஏதோ காலையிலேருந்து ஏதோ கற்றுக்குறேன், டான்ஸ் கற்றுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டெப்லாம் போட்டுருக்கா. எனக்கே தெரியல. அது நான் ஆண்டி அவன் என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வர சொன்னேன். ஆனால் அதுக்கு வராமல் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ பிளான் பண்ணிட்டு என்னவோ பண்ணிட்டு வந்திருக்கா. ஆ, என்னம்மா உன் என்கேஜ்மெண்ட் கூட வரலையா? அதான் அவளை செம்ம காலில் இருக்கேன். நான் வர சொன்னால் இம்பார்ட்டண்டாக ஒர்க் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக மேரேஜுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவளை பத்திரிக்கை வச்சு அழைக்க வேண்டியதாக இருக்குது. நான் என்ன ஆண்டி பண்ணட்டும்? அவளை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் இன்றைக்கி. சரிம்மா, கூப்பிட்டு போ. என்னாலேயே வச்சு வளர்க்க முடியல, தொல்லை ஒழிஞ்சது. யாராச்சும் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கன்னு பார்த்தா அதுக்கும் கேட்க மாட்டேங்குது. காலேஜை முடிச்சுட்டு வீட்டிலே தண்டமாக கிடக்குது. நீ நல்ல பிள்ளை, வேலைக்கு போய் சம்பாதிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்துட்ட. இதை பெற்றுட்டு நான் என்ன பாடுபடுறப்புன்னு தெரியலையே. ஆண்டி கூல், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவளும் மேலே போகிறா. ஸோ நீங்கள் அவளை பார்த்துட்டு, ஹேய் ஏன்னா இந்த பக்கம் வந்திருக்க? நான் உன் மேலே செம்ம கானில் இருக்கேன், பேசாமல் வந்துடு. நீ எதுக்குடி என்ன கூப்பிட்ற? நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். பிஸியாக இருக்கியா? இங்கே பாரு, இந்த 1 வீக் நீ என் கூட தான் இருக்கிற. 1 வீக்கா? சான்ஸே இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது. அப்படி என்ன ஒர்க் பண்ணுறீங்க மேடம்? அது சும்மா பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுரு. உனக்கு சும்மா ரீல்ஸ் போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் பைக் ரேஸ் பண்ணுறது. எங்கேயாச்சும் போய் விழுந்தா என்னடி பண்ணுவேன்? நீ மட்டும்தானே உன் அம்மாவுக்கு எல்லாமே. அதெல்லாம் விட்ரி, பார்த்துக்கலாம். கிரிஞ்சாட்டம் பேசாத என்ன. அது நெக்ஸ்ட்டு ஒரு பைக் வருதுடி. ஸோ அந்த பைக்கை தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், கிடைச்சா பண்ணலாம். இங்கே பாருவாயன், இந்த 1 வீக் நீ என் கூட தான் இருக்கேன். எதுக்குடி? எனக்கு கல்யாணம்டி, ப்ளீஸ் டி. அது மட்டும் இல்லை, ஜூனா உன்னையே கேட்டுட்டு இருக்கா. ஐயோ, ஜூனா பாப்பாவா? ஐயோ, மிஸ் பண்ணுவாளே. சரி, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் லக்கேஜில் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அவள் தான் அவங்க ஃப்ரெண்ட் அப்படி கீழே போயிட்டு, அம்மா அவள் வந்துடுறேன்னு சொல்லிட்டா. எப்படிம்மா? அதான் இருக்கே ஆயுதம் ஜூனா. அவள் மிஸ் பண்ணுறான்னு சொன்னேன், சீக்கிரம் வரேன்னு ரெடியாக போயிட்டா. எப்படியோ கூப்பிட்டு போயிரு. பக்கத்து வீட்டு பசங்க கூடையெல்லாம் சண்டை போட்டு பண்ணுறா. சின்ன பசங்க கூட பார்க்கல, தலையில் கொட்டி வச்சிடுறாம்மா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? இப்போலாம் வர வர சேட்டை அதிகமாயிட்டே இருக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியல. வயசுக்கு ஏற்ற பொண்ணு மாதிரியே நடக்கிறா. பார்த்தா பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா, ஆனால் பிஹேவியர் எல்லாம் குழந்தை மாதிரி இருக்குது. இப்போ தான் புரியுது ஆண்டி ஜூனாக்கையும் வயனை பிடிச்சிருக்குன்ட்டு. என்னம்மா சொல்கிறேன்? அவள் பையனோட பிஹேவியர் ஜூனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் சைல்டிஷாக இருக்கா. ஸோ 2 பேருமே செட் ஆகுது. சரி, நீ அவளை பார்த்து கூப்பிட்டு போ. அங்கே ஏதாச்சும் அராஜகமானா எனக்கு கால் பண்ணு. ஆண்டி அதெல்லாம் இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜியாவும் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நீங்கள் உங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு பின்னாடி பெரிய ஹேண்ட்பேக்கை கொள்ளிட்டு அப்படியே வர்றீங்க. ஸோ உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்ன வயன் வீட்டை விட்டு போறியா என்ன? அதுவா, ஒரு 1 வீக் நான் வீட்டோட வெளில போகிறேன். அம்மா உன் காடை கொடுமா. எதுக்கு? இல்லைம்மா, அது என் காட்டில் அமௌண்ட்லாம் இல்லைம்மா. சாணி, இதை பெற்றதுக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா கடுப்பா அவங்ககிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே டைட்டாங்க அம்மா ஹக் பண்ணிட்டு, என் செல்ல அம்மா, எனக்கு பிடிச்ச அம்மா, நான் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை டைட்டாக நீங்கள் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஜியா கூட கிளம்பி போயிடுறீங்க. இப்போ நீங்கள் காரில் தான் போயிட்டு இருக்கீங்க. ஹே ஜியா, ஸ்டாப் பண்ணு.
எதுக்குடி எதுக்கு ஸ்டாப் பண்ண? ஸ்டாப் பண்ணடி அப்படின்ட்டு நீங்கள் காரை விட்டு கீழே குடுகுன்னு இறங்கி போயிட்டு அப்படியே அங்கே போயிட்டு ஏதோ ஒன்று வாங்குறீங்க திங். அவளுக்கு என்ன புரியல. அப்படியே நீங்கள் பேக்கில் வாங்கிட்டு வந்து அப்படியே உட்காடுறீங்க. இப்போ கிளம்பு. என்ன உள்ள? அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மறைச்சிக்கிறீங்க. என்ன எழவோ தெரியல. பண்ணி தொலைகிறா. சரி ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஏண்டி வயன் சொல்லுச்சியா, உனக்கு நான் மேரேஜ் பண்ணி போட்டில் உனக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லையா? எனக்கு என்ன கஷ்டம்? எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்க தானே வேணும் ஒரு டைமில். அது சரி, ஆனால் நீ எப்படி மேரேஜ் பண்ணிக்க போகிற? என்னையாடி கல்யாணம் பண்ணிப்பா? ஐயோ இங்கே பாரு, எனக்கு லவ்வும் செட் ஆகலை, என்னோடய பிஹேவியரும் யாருக்கும் புரியாது. நான் டாம் கேர்ள் மாதிரி இருக்கேன். இங்கே பாரு எப்படி இருக்கேன்னு. ஆனால் என்னை பார்த்தா பையன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நானும் அழகான பொண்ணு தாண்டி. ஆனால் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்னை பிடிச்சி யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஹேய், போன மந்த்து தான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அவனே ஏண்டி வேணான்னு சொன்னேன்? அவன் சரி ஓகே டேட்டுக்கு கூப்பிட்றான்னு நானும் போனேன்டி. அங்கே போய் பார்த்தா என்னை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் எப்படி இருக்கேனோ அது மாதிரி அவன் லவ் பண்ணணும், அதான் எனக்கு வேணும். என்னடி சேஞ்ச் பண்ண சொல்கிறான்? அதுவா, நான் இந்த மாதிரி ஓவர் சைஸ் ட்ரெஸ் பண்ணுறது, ஐ மீன் இந்த பைக் ரேஸ் போடுறது எதுவுமே அவனுக்கு பிடிக்கலையா. ஆனால் என்னமோ தெரியல, அவனுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கான். என் கூட இருக்கணும்னு தோணுதான், டேட் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டான். அப்போ சரி நானும் பார்த்துக்கலான்னு விட்டேன். ஆனால் ஓவராக பண்ணிட்டானே, சாரி கட்டணுமா, அதுக்கப்புறம் என்னென்னோ கட்டணுமா அப்படியெல்லாம் சொல்கிறானே. எனக்கு கடுப்பாக இருக்குது. போடா மயிருன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன்டி. விட்டமாய்த்தான். கொஞ்சமாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்ல. என்னடி அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிற? என்னால் முடியாதுப்பா. நான் என்ன அந்த மாதிரி தப்பான பொண்ணா? இல்லை, ரொம்ப குட் கேர்ள். நான் உனக்கு லாயலாக இருக்கேன். அதாவது என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னெல்லாம் பார்த்துக்க ஒருத்தவன், என் அப்பாவோட இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன் எனக்கு இருந்தால் போதும். அதாவது வேறு எதுவும் கிடையாது. உனக்கு ஏற்ற மாதிரி பையன் வேணும்னா வேறு ஒரு கிரகத்துலேருந்து குதிச்சு தான் வரணும். இப்போல்லாம் பசங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாதுடி. அதுவும் வெல் செட்டில் ஃபேமிலின்னா ரொம்பவே. ஆண்டி நீ வேற மாறிட்டே இருக்க. ஏன்னா நான் இங்கே மாறினேன். ஆமாஞ்சியா, ரொம்பவே மாறிட்டேன். முன்னமைக்கெல்லாம் பேண்ட் டிஷர்ட் டாப்பெல்லாம் போடுவேன். இப்போ சுடி போட்டு வந்திருக்க. என்ன மேரேஜ் போன்னு சொல்லிட்டு அம்மா சுடி போட சொன்னாவா? ஹாஃப் சாரி கட்ட சொன்னாங்க. அது முடியாது சின்ன சுடி போட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு போய் ஹாஃப் சாரி கட்டணும். தெரியும் நீ ஹாஃப் சாரி கட்டதை நான் கலாய்ப்பேன்னு சொல்லிட்டு நீ கட்டாமல் வந்த. அதெல்லாம் இல்லைடி, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபைனலி வீட்டை ரீச் பண்ணிட்டீங்க. அப்படின்னு குடுக்குன்னு உள்ளே கீழே இறங்கி உள்ளே ஓடுறீங்க. அப்போ ஜியா பார்த்துட்டு, அடப்பாவே உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தா நீ என்னடி குழந்த மாதிரி ஓடுற அப்படின்னு பார்த்தா ஜியா உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வர்றா. ஸோ நீங்கள் ஓடி பார்த்தா அங்கே ஜூனா உட்காந்துட்டு இருக்கா. கார்ட்டூன் பார்த்துட்டு டோரியமான். ஹே ஜூனா, ஆண்டி நீங்கள் எப்போ வந்தீங்க? அதுவா, நான் இப்போ தான் வந்தேன் உனக்காகத்தான் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு ஏதோ கவரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. ஐ பனானா மில்க் ஷேக் எனக்கு பிடிக்கும், அதான் உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், இந்த குடி அப்படின்ட்டு அவளை கொடுத்துட்டு அவ கூட ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜியா உள்ளே வந்துட்டு சொல்லி முடிஞ்சு. இதுக்கப்புறம் எனக்கு ஐயோ இவ கூட மட்டும்தான் எனக்கு செட்டே ஆகும். இவன் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் இப்போ இந்த ஜூனா கூட சேர்ந்துட்டு என்ன சேட்டை பண்ண போகிறாளோ அப்படின்ட்டு அவங்க ரூமில் போய்ட்டு லக்கேஜ்லாம் வைக்கிறா. ஹே வையன் இங்கே வா. என்னடி இரு நான் ஜூனா தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜூனா தூக்குறீங்க. ஜூனாக்கு ஒரு 4 வயசு தான் இருக்கும். ஸோ இப்போ தூக்கிட்டு வந்துட்டு சொல்லு. முதல்ல இந்த குட்டி பீசத்தை கீழே இறக்கி விடு. நான் குட்டி பீஸாஷா? நான் குட்டி பீஸ்லாம் கிடையாது. நான் ஜூனா. இரு என் அப்பா வரட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். அத்தனை கூட பார்க்க மாட்டேன். ஐயோ உங்கள் அப்பா அப்படியே போட்டு தள்ளிடுவார். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இறக்கி விடுறே. நான் இறக்கி விடல, நீ சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? உங்ககிட்ட தான் எல்லாம் சொல்லணும். இவ வேற இருக்காளே, நான் அப்படி சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் போயிட்டா. இப்போது ஜியாவோட அம்மா தான், ஒயின் வந்துட்டியாம்மா? ஆண்டி நான் வந்துட்டேன். ஏமா என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல? அது கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடும்ல. எப்போ தானே திருந்தப்பே தெரியல. என்ன ஆண்டி நீங்கள் அம்மா மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி சரி பா சாப்பிட்டு அப்படின்ட்டு நீங்கள் கை கழுவிட்டு உட்காந்து போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களும் ஜூனாவும் உட்காந்து சமத்தாக சாப்பிட்றீங்க. அப்போ ஒரு கார் சவுண்ட் கேட்குது.
ஐயையோ! டாடா வந்துட்டாரு அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஜூன் இறங்கிட்டு போறா. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஒரு பிளாக் சூட் அவுட்ஃபிட், அப்படியே லைட்டாக ஒரு பக்கத்து பேக்கில் லேப்டாப், அதை தூக்கிட்டு அப்படியே ஒரு பர்சன் வராங்க. பார்க்கவே ஐஸ்லாம் டார்க்காக இருக்குது. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்க அப்படி இருக்காரு. நீங்கள் அப்படி ஸ்டன்னாகி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறத ஜியாவோட அம்மாவும் பார்க்குறாங்க. பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, என்னம்மா வையன், என் பிள்ளைய சைட் அடிக்கிறியா? ஐயோ ஆண்டி, அது கிடையாது, ஜூனா ஓடி போனால, அதான் ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன், ஜஸ்ட் சாப்பிட்டு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. பட் ஒரு கண்ணாலே பார்க்குறீங்க. ஐயோ, ஆனால் இவன் அழகாக இருக்கான் ரொம்பவே. அந்த பொண்ணுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ தெரியல அவரை விட்டுட்டு போகிறதுக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா ஜியாவுக்கு கூட எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஜியா அம்மாட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்ககிட்ட எப்படி கேட்குறது, ஏன் கேட்குறது, எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்க. சரி விட்டுக்கலாம். ஆனால் ஜூனா அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே உட்காடுறீங்க. இப்போ ஜூனா, டேடா அதுப்பா அது ஒயின் ஒயின் ஆண்டி வந்திருக்காங்க. ஓ, வந்திருக்காங்களா? சரி சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் சாப்பிடுங்க சமத்தா, அப்போ ரெடி ஆகிட்டு கீழே வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. என்னடி உங்கள் அப்பா கிட்டே பேசிட்டியா? நான் பேசிட்டேன். என் அப்பா ரொம்ப ஸ்மார்ட்டு, அவர் ஃப்ரெஷ்ஷாக போய் தான் சாப்பிட்டு வரான். இதுக்கு எங்கடி ஸ்மார்ட்டு, சுத்தம். சரி சாப்பிட்டு அப்படின்ட்டு நீங்கள் அவளுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது கீழே இறங்கி வந்து ஜூனோட அப்பா உட்காடுறாரு. ஸோ இப்போது அவங்க அம்மா அவங்க அப்படியே எடுத்து ஃபுட்லாம் போடுறாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே தான் ஜூனா தூக்கிட்டு போயிட்டு அவர் ரூமில் ப்ளே பண்ணலான்னு கூப்பிட்டு போயிடுங்க. இப்போது ஜியாவுடைய அம்மா தான், அப்பா ஜங்கு, என்னம்மா சொல்லுங்கள். என்னப்பா இப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டே இருக்க, பொண்ணை பார்த்துக்கோப்பா. அம்மா கூட கிடையாது, எவ்வளோ நேரம் என்னாலே பார்த்துக்க முடியும், அவளுக்கு ஒரு அம்மா வேணும்லம்மா. அதெல்லாம் வேண்டாம் சரியா, என் பொண்ணுக்கு நானே போதும். இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை நம்பி ஏமாற என்னால் முடியாதும்மா. ஏன்பா, ஏன் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? உன் தங்கச்சியை பாரும்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. அகைன் என்னால் ப்ரோக் ஆக முடியாது, ஆல்ரெடி பட்டதே போதும். இதுக்கப்புறம் நான் கம்பெனியே பார்த்துக்கிறேன். சரிப்பா அப்படின்ட்டு அவங்களும் ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ ஜங்குக் தான், அம்மா என்னம்மா உட்காந்து சாப்பிடு. எப்படிப்பா சாப்பிட முடியும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற, ஆனால் நீ கல்யாணம் பண்ணதே எனக்கு தெரியாது, கையில் ஒரு குழந்தைய கொண்டு வந்துட்டு இதான் உன் பேத்தின்னு சொல்கிற. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா பொண்ணை கேட்டா, இல்லைப்பா அவள் விட்டு போயிட்டா அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்கிற. உங்கள் அப்பா அதிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. உன் தங்கச்சி கல்யாணம், அப்படியே உனக்கும் அதே டைம் ஒரு பொண்ணை பார்த்து அம்மா அதான் சொல்கிறேன்ல, அகெயின் ஸ்டார்ட் பண்ணதாம்மா. எனக்கு மைண்டே ஒரு மாதிரி இருக்குது, என்னால் முடியல. நானே ஒர்க் பண்ணுற டைமில் மட்டும்தான் கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்கேன். வீட்டில் வந்தால் இதே தொடங்காதம்மா. கல்யாணம் லைஃப் எதுவுமே வேண்டாம். என் பொண்ணுக்கு நான் மட்டும்தான், அவள் எனக்கு மட்டும்தான். ஆனால் அவளுக்கும் ஒரு அம்மா வேணும்ல, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்டே சொல்லிட்டு இருக்க முடியுமா? அம்மா இதெல்லாம் வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. என்னால் எதுவும் பண்ண முடியாதும்மா, பண்ண வரைக்கும் நடந்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம். அப்போது இப்படியே தனியாகவே இருக்க போறியா? அம்மா எப்பவும் கூட இருப்பேன்னு சொல்ல முடியாது, எப்பாச்சும் ஒரு நாள் நான் செத்து போகலாம்ல. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க? அவள் தான் ஜங்கு, என்கிட்ட எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்காதா என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ட்டு? ஆசையாக கேட்டேன் எப்போவும் தான், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறல்ல. மா சரிம்மா, நீ இவ்வளோ நல்லா கேட்டுருக்க, ஆனால் என்னால் முடியலம்மா, என்னால் என் மனசை மாற்றிக்க முடியல. எனக்கு லைஃப்பில் பொண்ணு வந்தால் ஜூனோ நல்லா பார்த்துப்பாளா? அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாம்மா, என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஜங்குக்கு சாப்பிட்ட அரைக்குறை எல்லாருமே போயிடுறான். இப்போது நைட் ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே ஜூனா கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். பார்த்தா நீங்கள் தான் ஜூனா கூட அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜூனா உங்கள் செஸ்ட்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அவளை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்கீங்க தூக்கத்துலையே. ஸோ ஜங்குக்கலை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இந்த பொண்ணு தெரியல, அவள் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அவள் கூட இந்த வயன் ஓட்டிகிட்டு இருக்கா, ஆனால் என்னன்னு தெரியலையே,
அப்படின்ட்டு ஜங்கு அப்படியே கிட்ட வரான். ஸோ அப்படியே தான் ஜூனா பார்க்குறான். ஜூனா அப்படியே தூக்கி பக்கத்தில் போட்டுறான். ஏன்னா அவங்க செஸ்ட் மேலே தூங்கிட்டு இருப்பா. அப்படியே பக்கத்தில் போட்டு அப்படியே உங்களுக்கும் ஜூனாக்கும் பெட்ஷீட் கவர் பண்ணி விட்றா. ஸோ இதை ஜங்குட அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஜூனாவோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களையும் பார்க்குறான். உங்கள் ஃபேஸில் அப்படியே உங்கள் ஹேர்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே எடுத்துவிட்டு அந்த மூன் லைட்டில் உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அவன் என்ன நினச்சான்னு தெரியல. உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் அப்படியே கிஸ் பண்ணிடுறான். இது ஜங்கு அம்மாவை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துட்டு போயிடுறாங்க. இப்படி தான் டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி தான் ஜியாவுக்கு வெட்டிங். ஸோ அப்படியே தான் நீங்கள் ரொம்ப அழகாக ரெடி ஆகுறீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து சாரீ கட்டிருக்கீங்க. ஸோ ஜியாவும் தான் செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே ஜியா பார்த்துட்டு, ஹே என்னடி ரொம்ப அழகாக இருக்க. அப்போ ஜியா அவங்கள பார்த்துட்டு, நான் அழகாக இருக்கேண்ணா? நீ தான் கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்க. நான் ஜஸ்ட்டு ஹாஃப் சாரீ கட்டிருக்கேன். அண்டு நார்மலாக இருக்கேன்டி, நல்லா இருக்கும்டி அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிட்டு அவளே பார்த்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது ஜியா அது அப்படியே உள்ளே இருக்கா. ஸோ அப்படியே ஜங்குக்கு வர்றான். ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே ஜியாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னண்ணா ஃபீலிங்கா? அதெல்லாம் கிடையாது. ஒரு தொல்லை வழியாக போகுது வீட்டில். இப்போ பாரு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பல. எப்படியும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருக்கலாம். ஓ ஆனால் வருவேன் நான் வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவளோட ஸ்மைல் பண்ணிக்கிறான். அப்போ ஜங்குக்குள்ளே பார்த்துட்டு, வயன் என் ரூமில் சின்ன ஒரு ஒர்க்கு கொஞ்சம் வர்றியா? ஆனால் என்ன நீ அவளை கூப்பிட்டுருக்க? ஒன்றை கூப்பிட்டு வந்தேன். நீ தான் கல்யாண பொண்ணு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வயனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். சரி நீங்கள் அப்படியே போகிறீங்க. உள்ளே போயிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். என்ன இது? அது ஜியாவுக்கும் நான் கிஃப்ட் வாங்கினேன். சரி ஓகே அதே கிஃப்ட்டில் உனக்கும் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். அது அங்கேயே வச்சு கொடுத்துருக்கனால எதுக்கு இங்கே கொண்டு வந்து தரீங்க? இல்லை கொடுக்கணும்னு தோணுச்சு, இந்தா அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஹிப் செயினா? ஆனால் இது எனக்கு பழக்கம் இல்லையே. இந்த ஹாஃப் சாரிக்கு இந்த ஹிப் செயின் ரொம்ப அழகாக இருக்கும், புரியுதா? ஸோ நீ கட்டிக்கோ, உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்குமா? என்ன இவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு? இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரே அப்படின்னு நீங்கள் ஜாக்க பார்க்குறீங்க. கட்டு கட்டுறேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே கட்டுறீங்க. ஸோ ஜாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்படியே அவங்க ஹிப் செயின் அப்படியே பின்னுக்க பிடிச்சி அப்படியே டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ண பொசிஷன், பேக் ஹக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே நின்று ஹக் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே தான் உங்களுக்கு வந்து போட்டுடுறான். ஸோ முன்னாடி வந்து மிரர் இருக்கும். ஸோ உங்கள் ஷோல்டரு கிட்ட தான் ஜாங்கோட ஃபேஸ் அப்படியே வச்சுட்டு, எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்குல்ல ஹிப்புக்கு. என்ன இவர் இந்த மாதிரியாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு ஜாங்க திரும்பி பார்த்துட்டு, ஆமாம் என்றைக்கும் இல்லாமல் ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க? நத்திங், நீ கிளம்பலாம் அப்படின்ட்டு ஜாமுக்குள்ள வந்து அப்படியே வெளில அனுப்பிச்சிடுறான். என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு? சரி விடு, இன்னைக்கு ஜூனா இங்கே காணும், அவளை ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு கொடுக்குன்னு போகிறீங்க. ஜவுக்கு அம்மா ரூமில் தான் அவள் இருக்கா. ஸோ அவளை பிடிச்சி குளிப்பாட்டி விட்டு நீங்கள் அப்படியே ட்ரெஸ்லாம் வேர் பண்ணி விட்றீங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கா, செம்ம க்யூட்டாக இருக்கா பார்க்க. ஸோ அப்படியே அவளுக்கு நீங்கள் கண் மேலாம் வச்சு விட்றீங்க. ஐயோ வயனாண்டி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் தான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஆமாம் நீங்கள் தான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கீங்க. அம்மா அவ்வளோ ஜோல் கொடுத்தாங்க, நீங்கள் லைட்டாக போட்டிருக்கீங்க. ரொம்ப தின்னாக போட்டால் நல்லா இருக்காது, லைட்டாக போட்டு தான் பார்க்க அட்ராக்டிவாக இருப்போம். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அவள் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. இப்போது இங்கே அப்படியே போகிறீங்க, கீழே தான் அங்கே பார்த்தா ஜியாவுக்கு பேசின மாப்பிள்ளையும் ஸோ அந்த அக்னி குண்டத்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஜங்குக் தான் வேட்டி சட்டை போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஷோங்கிட்ட ஜோங்கே பார்க்குறீங்க. என்ன நடக்குது? சரி ஏதோ 2 பேருக்கும் கல்யாணம் போடக்கு ஒரே மேடையில் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ பொண்ணை கூட்டி வர சொல்லையும் அப்படியே தான் என்ன பண்ணுறீங்கன்னா
ஜியாவ அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே ஜியாவ உட்கார வச்சுட்டு, ஸோ இந்த சைடு வரீங்க. அங்க சைடு தான் வந்து ஜங்குக் இருக்கான். ஸோ உங்க மேல மாலைய போட்டு, ஜவுங்க பக்கத்துல உங்க அம்மாவும், ஜவுங்கோட அம்மா அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. என்னடா நடக்குது அப்படின்ட்டு. அம்மா என்னம்மா? ஆ உனக்கும் ஜவுக்கும் தான் கல்யாணம். அப்படின்னு சொல்லவும் நீங்க ஜவுக்க அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஐட் ஐஸ்ல ஜவுக் லைட்டா ஐ விங்க் பண்றான். என்னது? எனக்கும் ஜங்குக்கும் கல்யாணமா? சான்ஸே இல்ல. அம்மா என்னால முடியாது. இங்க பாரு வையன், எல்லாரும் இருக்காங்க. தாலிய கட்டிக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. ஸோ ஜங் அப்படியே தான் அவங்களுக்கு தாலியை கட்டுறான். ஸோ அதே சைடு தான் ஜூனாக்கும் ஐ மீன் ஜியாக்கும் கல்யாணம் ஆகுது. ஸோ ஜூனா அப்படியே பார்த்துட்டு கையில ஸ்மைல் பண்ணிட்டு, அப்போ வயது எனக்கு ஆன்ட்டி கிடையாதா? இனிமேல் எனக்கு அம்மாவா? அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படியே ப்ராசஸ்லாம் முடியுது. ஸோ வெட்டிங்காக தேவையான எல்லா ப்ராசஸும் முடியுது. ஸோ நீங்கள் ஐயோ! என்ன இது? தெரியலையே! என்ன நடக்குது? அப்படின்ட்டு ஸோ அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது நைட் டைமில் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஸோ 2 பேருமே ஐ மீன் ஜியா அவ மாமியார் வீட்டுக்கு போறா. அதேமாரி தான் நீங்க இப்போ உங்க மாமியார் வீட்டுக்கு போறீங்க. ஸோ அப்படியே உள்ள போறீங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஜியாவோட ஃப்ரெண்டா வந்தீங்க. இப்போ அந்த வீட்டு மூத்த மருமகளா வரீங்க. ஆ என்ன நடக்குது? ஒரு நாள்ல என் வாழ்க்கையே மாறி போச்சே! ஓ மை காட்! யார் என்ன காப்பாத்த போறா? ஆனா இவரே எனக்கு தாலி கட்டினாரு. இப்பதான் புரியுது. எதுக்கு ஹிப் செயின் வாங்கி கொடுத்தாருன்னு. இவர் எனக்கு ரூட்டு விட்டுருக்காரு போல. ஆனா எப்படி? ஒன் டேல சேஞ்ச் ஆனாரு. அப்படின்ட்டு நீங்க ஜோக்கே பார்க்குறீங்க. இப்போ ஜாங் உள்ள போனதுக்கப்புறம், "அம்மா எனக்கு வேலை இருக்கு. நான் அப்படியே போயிட்டு நைட்டு வந்துடுறேன்." அப்படின்னு ஜாங் கிளம்ப போறான். "டேய் எங்கே போற? இங்கே ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வாயின் விளக்கேற்றியப்பா புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே தான் அவங்கள வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜூனா தான் தலைக்கால் புரியல. அப்படியே வந்து ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, "அப்போ நீங்கள் எனக்கு அம்மாவா? ஆ இவளை கஷ்டப்படுத்தவும் கூடாது. என்ன பண்ணுறது? ஆமாம் நான் தான் அம்மா." அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ! என் அம்மா எவ்வளோ அழகா இருக்காங்க. ஆனா ஏம்மா இவ்வளோலாம் என்னை பார்க்கவே வரல. ஐ மீன் நீ தான் என் அம்மான்னு சொல்லவே கிடையாது. நீங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. என்னது? நான் அம்மாவா? அப்படின்ட்டு ஏன்னா அவன் மைண்டுக்குள்ள நீங்க தான் அம்மா அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டா. ஸோ அவளை நீங்க அப்படியே லைட்டா பிடிச்சிட்டு ஜெவக்கூட அம்மா தான் பார்க்குறீங்க. அவங்க லைட்டா ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்க அதான் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் நைட் ஆகுது. ஸோ ஜூனா நீங்க அப்படியே அவர் ரூமில் படுக்க வச்சுட்டு இப்போ ஐ மீன் ஜெயங்கூட அம்மாட்ட போயிட்டு, "ஆண்டி என்ன நடக்குது? எனக்கு எதுவும் புரியல." அப்படியே நீங்கள் குழப்பமா இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாரு வையன், ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் உன்னை மேரேஜ் பண்ணிக்க தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நான் பேசி இந்த 1 வீக்காக மனசை மாற்றிட்டேன். நீ ஜூனா கூட எப்படி இருக்க? அவன் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்குலாம் ஐடியாவே கிடையாது. ஆனால் ஜூனாக்கு ஒரு அம்மா வேணும். அதுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் பயப்படாதம்மா, உனக்கான வாழ்க்கையை அவன் கொடுப்பான். அவனே மாற்றிப்பான். அவனுக்கு டைம் கொடு. ஃபர்ஸ்ட்டு லவ் தான் அவனுக்கு செட் ஆகலை. கல்யாணம். இப்போது அவன் அவன் ஆசைப்பட்ட லைஃப் இல்லைனாலும் இதான் அவன் லைஃப். அவன் இதை அக்செப்ட் பண்ணி வாழி தான் ஆகணும். புரியுதாம்மா? ஆனால் ஆண்டி என்னால் எப்படி? என்ன 2ஆம் தடவை யோசிக்கிறியா? சீச்சி அந்த மாதிரி இல்லை ஆண்டி. ஆனால் ஆனால் தெரியல. நான் அவரை அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. என்னோட புருஷனா இப்போ சடனாக இதான் உன் புருஷன், இதான் உன் குழந்தனா என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஜூனா நான் தான் அவன் அம்மா நினச்சிட்டு இருக்கா. ஒருவேளை அவளோட உண்மையான அம்மா வந்தா என்ன நடக்கும்? அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? அதெல்லாம் கிடையாது. அந்த 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 நாய் வரப்போகிறதே கிடையாது. இதுக்கப்புறம் ஜாகோ லைஃப்பில் அவள் கிடையாது. நீ தான். நான் இல்லைன்னாலும் என் பையனை நீ தான் பார்த்துக்கணும். ஆண்டி நீங்கள் இவ்வளோ வருஷமாக நீங்கள் கேட்டே இருக்கீங்க மேரேஜ் பண்ணிக்கணும். பட் ஏன் இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு? அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுல்லம்மா. எனக்கு பிரைன் டியூமர் இருக்குது. இனி போனால் ஒரு 2 இயர்ஸில் நான் செத்து போயிடுவேன். வாட்? நான் இறந்துருவேன். அதுக்கப்புறம் என் பையனை பார்த்துக்க போகிறது நீதாம்மா. என் இடத்துல இருந்து நீ தான் பார்த்துக்கணும்.
இப்போ தானே ஆரம்ப கட்டத்தில் இருக்கேன். ஆனால் ஜங்குக் சொன்னான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்ட்டு. நான் சொல்லிட்டேன் ஒத்த முடிவா, நீ கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒத்துப்பேன்னு. ஸோ அதனால தான்மா அவன்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி அப்படின்ட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்ல. சரி ஆண்டி, இங்கே வாம்மா, ரெடி ஆகிட்டு போ, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆண்டி அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியுமா உன் லைஃப்பை நான் ஜங்குக்கையும் குழந்தையும் பார்த்துக்க சொல்கிறதுக்காக இல்லை, உன்னை அவன் பார்த்துப்பான். நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அப்பாவோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவான் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்க பர்சனுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஜங்குக்கு வந்திருப்பான். இப்போ அவன் ரூமில் தான் வெயிட்டி செல் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே தான் உள்ள போகிறீங்க அந்த பால் சம்போட. அப்படியே போயிட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்க போறியா என்ன? டோரை லாக் பண்ணு. ஆ ஓகே, நான் லாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கண்ணா அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உட்கார்னு உங்ககிட்ட சொல்லணுமா? உட்கார்றேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்படியே போய் உட்காந்துக்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பாக வருது. அது அது எப்படி? என்ன எப்படி? இல்லை கல்யாணம். அதுவா? அம்மா எல்லாமே சொல்லியிருப்பாங்களே. ஆண்டி சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு ஓ அது வேற சொல்லணுமா? எனக்கு தெரியல என்ன அப்படின்னா, ஆனால் பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு உனக்கு பிடிச்சதுக்கு ரீசனே என் குழந்தைய கூட எந்த அளவுக்கு நீ பழகுனேன்னா. நான் ஜூனாவை கொண்டு வரும்போது எப்படியும் ஒரு 1 month இருக்கும். கிட்டத்தட்ட 4 yearsஸாக நீ அவளை எப்படி பார்த்துக்க நான் பார்த்து தான் இருக்கேன். அவளுக்கான அம்மா நீ மட்டும்தான், அவள் கிடையாது. இங்கே பாரு, லைஃப் எப்படி போகணும்னு தெரியாது. நீ ஜூனாவை பார்த்துக்கிறத பார்த்து தான் எனக்கே உன் மேலே ஒரு ஃபீல் வந்துச்சு. உனக்கு அக்செப்ட் பண்ணிக்க டைம் எடுக்கும் தான். ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் உன்னை பிடிச்சிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த 1 week நான் நோட் பண்ணேன் நீ ஜூனா கூட எப்படி இருந்தேன்னு. ரொம்பவே பார்த்தேன். ஆனால் உன்னை மாதிரி பொண்ணெலாம் யாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கு. நான் விட்டுற மாட்டேன். நீ ஏன் போகிறேன்னு சொன்னால் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே தான் அப்படியே ஹக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. எதுவுமே பேசலை. அவன் ஹக் பண்ணிட்டுன்னு விட்டுருப்பீங்க. அவன் நல்லா டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே டோர் நாக் வர சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒயினம்மா தள்ளுங்க அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டு தேடுறா. ஏய் என்ன தேடுற? அது என்னன்னா, அது நைட்டு பாட்டி தான் சொன்னாங்க, அப்பா அம்மா ஒன்றா தூங்குனா தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வரும்ன்ட்டு. அதான் நான் உள்ளே பார்க்குறேன், கட்டி கீழே வச்சு வச்சிட்டிங்களா அப்படின்னு ஜமுக்கு சொன்னால் எழும்பி உட்காந்துட்டு, அது தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா அப்படின்ட்டு உங்களை நாட்டியாக பார்க்குறாண்ட ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அது அது அப்படின்னு தயங்கிட்டு நிற்கிறீங்க. ஜோனா என்னம்மா தேடுற? அப்பா எங்கப்பா கபோர்டில் வச்சு வச்சுட்டிங்களா என்ன அப்படின்ட்டு அவளும் தேடுறா. அப்படியே ஜூனை வச்சவங்க தூக்கிட்டு, இங்கே பாரு, அதெல்லாம் என்கிட்ட மட்டும் கேட்டால் வராது, அம்மாக்கிட்டையும் கேட்கணும். அது அம்மா எப்பம்மா வரும்? அப்படியே ஒழிச்சிட்டிங்களா? அது அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ ஜவுக்குள்ளே பார்த்துட்டு, ஏய் சொல்றி. என்னாடி? அது தெரியல. ஓ உன் அம்மாவுக்கு தெரியாதாண்டி? என்ன பண்ணுறது, சீக்கிரம் அப்போ ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜூனாவை அப்படியே அவனை ரெடி பண்ணுறான். ஸோ எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கீழே வர்றீங்க. இப்போது ஜவுக்கு அம்மா தான் அப்படியே உன் கண்ணை காட்டுறாங்க, எல்லாம் ஓகேவான்னு. நீ அப்படியும் அப்படின்னு சொல்லி தலை குனிகிறீங்க. அவங்க அம்மா அப்படி ஜவுங்க பார்த்து முறைக்கிறாங்க. எதுக்குமா என்னை பார்த்து முறைக்கிற, அவளை கேளு அப்படின்ற அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜவுக்கு அப்பா தான் உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே எப்படி பார்க்குறாரு? சரி ஓகே, நம்ம இடத்துல காலி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜவுக்கு சாப்பிட்டுட்டு போயிருப்போம் ஆஃபீஸுக்கு. சரி இப்போ நீங்கள் அம்மா பார்த்துட்டு, ஆண்டி எனக்கு டைம் வேணும் ஆண்டி. அவர் சொன்னார் எனக்கு பிடிச்சிருக்குன்னு, ஆனால் அக்செப்ட் பண்ண எனக்கும் டைம் வேணும்ல. எடுத்துக்கோமா, ரொம்ப நேரம் எடுத்துக்காத, ஓகேவா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்படியே சண்டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ நீங்கள் நார்மலாக ஜவன் கூட இதுக்கு முன்னாடி மிங்கிள் ஆகியிருக்க மாட்டீங்க, பட் இதுக்கப்புறம் மிங்கிள் ஆகலாம் அவங்க கூட. இதான் லைஃப், நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு மாதிரி லைஃப் போரிங்காக போகுது. ஏன்னா நீங்கள்
வாழ்ந்த லைஃப் இது கிடையாதுல்ல. இப்போ எப்போவுமே சாரி கட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு லைஃப் என்னடா அப்படின்ற மாரி போகுது. இப்போ நீங்கள் ஜவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜவு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே உள்ளே வர்றான். ஏன்னா ஆல்ரெடி வந்திருப்பான். ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. அப்போ ஜவு உங்களை பார்த்துட்டு ஏய் அப்படி ஆச்சு. ஆ ஒன்றும் இல்லை. அது சொல்லு சொல்லு, எனக்கு புரியுது. இந்த 2 டேஸாக நீ சரியே கிடையாது. நான் பீரியட்ஸா? இல்லை, அது வந்து நான் என்ன ஏதாச்சும் வேணுமா? ஏதாச்சும்? இல்லை, அது சரி சரி கேளு. எனக்கு குழந்த பெற்றுக்க நான் ரெடியாக இருக்கேன். வாட்? ரெடியா? ஆமாம், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னெல்லாம் பார்த்துக்கிறீங்க. இதை தவிர்த்து வேறு என்ன வேணும்? அதான் நான் ரெடி அப்படின்ட்டு நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு சம்மணம் போட்டுட்டு ஏய் இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி குழந்தை கிடைக்கும்? ஆ எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுப்பா. நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஓ தெரியாதா? சரி கற்றுக் கொடுத்தா போச்சு அப்படின்ட்டு ஜவுக்கு மேலே ஓவராகிறா. ஸோ அப்படியே ப்ராசஸ் எல்லாமே முடியுது. ஸோ நீங்கள் இந்த பாட்டு வேணும்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ, ஓகேவாடா? அப்போ இந்த பாட்டை நான் போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஜவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஏன் இந்த அளவுக்கு நான் தான் வலிக்குதுன்னு சொன்னேன்ல. ஏய் அதெல்லாம் தெரியலடி, நல்லா இருக்கு. பண்ண சொல்லிட்டே இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஒரு மாதிரி எப்போ நீ ஓகே சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஜவு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. என்னடி ரெடி ஆகலையா? நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகணும் அப்படின்னு ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. ஸோ ஜவுக்கு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருப்பான். ஸோ அப்படி நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறீங்க. இப்போ ஜவுக்கு அப்படியே போகும்போது தான் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுறான். ஏன்னா உங்களுக்கும் ஜவுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இப்படியே டேஸஸ் பாஸ் ஆகுது. டெய்லி நைட் உங்களுக்கு ஜவுக்கு இந்த மாதிரி ரொமான்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். பட் நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ ஜூனா ஸ்கூல் போயிட்டு வருவா. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. பட் ஏதோ ஒரு மிஸ்ஸிங். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 1 டே ஈவினிங் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜூனா தான் பாட்டுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜவுக்கு வந்து உள்ளே வந்துட்டு பையன் ரெடியாகு வெளில போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். எதுக்கு? ஏய் கேள்வி கேட்காதி வாடி அப்படின்ட்டு நீங்களும் ஸோ போயிட்டு வந்து சாரி எடுத்து கட்ட பார்க்குறீங்க. ஜவுக்கு இப்போ என்ன இது எதுக்குடி வீட்டிலே சாரி கட்டிருக்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அவங்க வந்து பை பண்ணிட்டு வந்திருப்பான். இதை போடுன்னு கொடுக்குறான். ஐயோ ஆண்டி, ஏய் ஏண்டி ஒன்று நீ மாற்றிக்கிற, அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இந்த சாரி கட்டின எந்த அவசியமும் கிடையாது. இந்த ஓவர் சைஸ் ட்ரெஸ் தான் உனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பேண்ட்டு அதை போடுடி, எல்லாம் டைட்டாக போடணுமா போட்டுக்கோ, எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் இன்றைக்குன்னு சொல்லிட்டு டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஒரு பேண்ட்டும் ஒரு ஃபுல் கை ஒரு டிஷர்ட் மாதிரி அப்படியே போட்டு மேலே ஹூடி மாதிரி போடுறீங்க. ஸோ அப்படியே போட்டு ஜவு கூட்டு தான் போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா ஜவுக்கு அம்மா பார்த்துட்டு எங்கடா கூப்பிட்டு போகிற, என்ன ட்ரெஸ் ஆயிரு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி இருங்க. அவளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுற எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருக்கட்டும், சரியா? அவளுக்கு சாரி கட்டுறதுனா பிடிக்காதுமா. அவள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாள். இந்த 3 மாதம் அவள் ஃபேஸில் ஸ்மைல் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க ஜவுங்கம்மா நோட் பண்ணுறாங்க. நீங்கள் சிரிச்சிருக்க மாட்டீங்க. ஜூனா கூட ப்ளே பண்ணும்போது கூட ஃபேக்காக ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு சரிப்பா என்ன பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க ஜூனா தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜவுக்கு என்ன பண்ணுறீங்க? ஏய் வாடி அப்படின்ட்டு அவங்கள கூட்டுட்டு அப்படியே காரில் கூட்டு போகிறான். என்ன இது, எதுக்கு இந்த ஹைவே ரோட்டில் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க? ஸ்டாப்பா எதுக்கா? அதெல்லாம் கேட்கக்கூடாது வாடி அப்படின்ட்டு ஒரு டென்டர் மாதிரி இருக்குது, அங்கே கூட்டு போகிறான். அங்கே பார்த்தா அவ்வளோ பைக்ஸ் அவ்வளோ இது இருக்குது, நிறைய பேர் சேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு சரி ஓகே ரேஸ் பார்க்க தான் கூப்பிட்டு வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பைக்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்கமாக பார்க்குறீங்க. ஸோ இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் இப்படி மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. சரி நீங்களும் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி ஹேண்ட்லாம் வேவ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே தான் ஜவுக்கு அப்படியே ஏற்காமல் பார்த்து அப்படியே பைக்கில் ஏற்காமல் பார்க்குறீங்க. இப்போது உங்கள் நேம் வந்து ஜியோன் பாய்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்களும் பைக் ரேஸ் பண்ண போகிறீங்க.
நீ சாப்பிட்டு ஜவுங்க பார்க்குறீங்க. "என்னடி பார்க்குற? உனக்கு பிடிச்ச Yamaha பிராண்ட் பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை கொண்டு நிப்பாட்டுறாங்க. அவ்வளோ பெருசா, செம்ம கிளாஸியாக, பார்க்கவே ஸ்டன்னிங்காக இருக்குது. ஸோ அப்படி ஹை ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு பைக் அது. நீங்கள் அப்படி தான் ட்ராவலே பண்ணுவீங்க பைக்கில். இப்போது அவங்க பார்ட்னருக்கு அவங்க ஏறி உட்காந்துக்கணும். பொண்ணு ஓட்டுறனா பின்னாடி பையன் உட்காந்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. இப்போ ஜவுக்கு வந்து அந்த ரேஸ் பண்ணுற இடத்துல அவங்க அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த பைக்கில் உங்களை ஏறி அப்படியே உட்கார வைக்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இப்போ உங்கள் பின்னாடி ஜவுக்கு ஏறி உட்கார்றா. நான் டாடி ஓகேவா? ரெடியாக இருக்கியா? ஆ அது அது நான் ஓகே தான். ஏய் அவஸ் ஆகாத. இதுக்கு முன்னாடி நீ எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஜாலியாக இருந்தியோ அதே மாதிரி இந்த ரேஸில் வின் பண்ணுற. புரியுதா? என் பொண்டாட்டிடி நீ அப்படின்ட்டு இவங்க அப்படியே பின்னுக்கு அப்படியே ஹிப்பில் ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபயர் மூட்டில் அப்படியே அந்த பைக்கு முறுக்குறீங்க. பின்னாடி ஃபயராக வருது அந்த இன்ஜின்லேருந்து. செம்மையாக ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பைக்கில் தான். ஸோ வந்து 3 கவுண்ட் பண்ணுறாங்க. அப்படியே கன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அந்த நீங்கள் பைக்கை முறுக்குறீங்க. ஸோ ஜங்குக்குனா ஸ்டார்டிங்கில் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பைக் ட்ரை பண்ணுறீங்க. அவனால் அதை ஹேண்டிலே பண்ண முடியல. அப்படி இருந்தால் அவனுக்கு வந்து ஜாலியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் வந்துடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஜங்குக்குனா செம்ம ஹாப்பி. அவன் எக்ஸ்பெக்டே பண்ணல ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பைக் ஓட்டுறீங்க எப்படி செகண்டு தேர்டு வருவீங்கன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வரீங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க அப்படியே தூக்கி அப்படி ஹிப்பில் வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அவங்க தூக்கிட்டே வரான். ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து மெடல் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படியே அவங்க மெடல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த ஷாம்பின் பாட்டில் வந்து குளிக்க காட்டுறீங்க. செம்ம ஜாலியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அது இறங்கி ஜவங்க போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஜவங்க போய் எப்படி ஸ்மைல் பண்ணீங்களோ அந்த ஹாப்பினஸ் ஜவங்க புரியுது. இதுதான் அவங்க ஹாப்பினஸ்னு. ஸோ அப்படியே தான் அவனும் அங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் மிஸ்டர் ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் இருக்காங்க. ஸோ அவன் கூட வந்து அவங்களாம் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு பார்க்குறான். உங்களை காணும். அவனுக்குன்னு அப்படியே ஷாக்காக இருக்குது. ஸோ அவங்க வந்து தேடுறான். ஸோ பாடி கார்டெலாம் இருப்பாங்க. இல்லை சார் மாம் இங்கே தான் இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவளை காணோன்றேன். அவளை பார்க்காம என்ன பராக்கு பார்த்துட்டு இருந்தீங்களா? தேடுங்க அப்படின்ட்டு ஜவங்க அந்த க்ரௌட்லேயே உங்களை தேடுறான். உங்களை காணோம். இப்போ ஜவங்க ஃபோனில் கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணிட்டு ஹலோ அந்த வாய்ஸை கேட்டோன்னே அவனுக்கு ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. ஹலோ யார்? ஹோ பேபி என் வாய்ஸே மறந்துட்டியா? சரி சரி நான் தான் லியா, ஜியோன் லியா. ஏய் மயிறு அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இப்போ எதுக்குடி? ஓ என் லைஃப்பில் நீ ஹாப்பினஸ் இல்லாமல் ஆக்கிட்டு நீ மட்டும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்க போல. அவளை காணோன்னு தெரியா பேபி? ஏய் அப்போ அவள் உன் கூட தான் இருக்காளா? எஸ் என் கூட தான் இருக்கா. இன்னும் 10 மினிட்ஸில் அவள் உனக்கு வேணும்னா இந்த பிளேஸுக்கு நீ வந்துடு. இல்லைன்னு வச்சுக்கோவேன் அப்படியே இந்த மவுண்டெயினை பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஏன்னா ஜவன் கூட எக்ஸ் ஒய்ஃப் தான். ஸோ உங்களை கிட்னாப் பண்ணி வச்சிருப்பா. ஜவனுக்கு எதுவுமே பேசல. அவன் வந்து அவ்வளோ தூரத்தில் தான். ஸோ லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருப்பா. ஸோ அந்த லொக்கேஷனை பார்த்து நீங்கள் ஓட்டின பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றான். ஸோ அந்த பிளேஸில் ரீச் ஆகிட்டீங்க. இப்போது நீங்கள் தான் அந்த எட்ஜில் நிற்கிறீங்க. அங்கே யாருமே இல்லை. இப்போது ஜவங்க அப்படியே பைக்கை வச்சுது அந்த மவுண்டன் மேலே ஏறுறான். அவனுக்கு நான் மூச்சு வாங்குது. அவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. இப்போது அங்கே அப்படியே ஒரு ஒரு மரத்தில் அவங்கள கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஜவங்கெல்லாம் போயிட்டு அவுக்க போகிறான். அதுக்கு போய் ஜவங்க ஹெட்டில் பின்னாடி யாரோ அடிக்கிறாங்க. ஸோ ஜவங்க அப்படியே ஹெட்டை பிடிச்சதையும் பார்க்குறான். இல்லையா? ஏய் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா? என் அப்பனை நீ கொண்டுட்டு உன் லைஃப்பில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க. ஆனால் என்ன அனாதையாக விட்டு போயிட்டல. நான் எங்கிட்ட உன்னை விட்டு போனேன், இதாண்டி போனேன். அதுவும் அப்பனே தெரியாது என்னோடய எனிமி தான் போட்டு தள்ளினேன், பிஸ்னஸ் எலிமெண்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது என்னை பிஸ்னஸில் கவுக்கலான்னு சொல்லிட்டு லவ் பண்ணுற மாதிரி நடித்து எனக்கு கல்யாணம் பண்ணி கடைசியில் என் குழந்த வயிற்றில் இருக்கும்போதே அபார்ட் பண்ண ட்ரை பண்ணி அந்த குழந்தைய பெற்றுக்க வரைக்கும் உன் கூட ஹாப்பியாக வாழலாம். அதுக்கப்புறம் கூட இருக்கான்னு பார்த்தா ஏண்டி இந்த மாதிரி பண்ணேன்? ஓ அந்த மாதிரி பண்ணிட்டேனா? சரி சரி நான் ஃபர்ஸ்ட்டு இந்த லவ் பண்ண நடிக்கலான்னு தான் பண்ணேன்டா. ஆனால் நீ எல்லாமே தெரிஞ்சுட்டு என் அப்பனே போட்டு தள்ளிட்டு
என் என் கூட வாழ்ந்திருக்க. உன் கூட வாழ எனக்கு எப்படி மனசு வரும் ஜங்குக். அப்போ தான் யோசித்தேன், உன்னை விட்டு விலகணும், நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு உன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு போனேன். குழந்தைய கொடுத்துட்டு நீ கஷ்டப்படுறத நான் பார்க்கணுன்னு. ஏன்னா எனக்கு பிடிச்சவங்க இருந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ அது மாதிரி நீனும் கஷ்டப்படணும்டா. அதான் விட்டு போனேன். ஆனால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல. எப்படி எனக்கு பிடிச்சவங்கள நீ என்கிட்டேருந்து பறிச்சியோ அதே மாதிரி உனக்கு பிடிச்சவங்கள உன்கிட்டேருந்து பறிக்கிறேன்டா அப்படின்ட்டு உங்களை அப்படியே தான் தள்ளலான்னு ட்ரை பண்ணுறா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிப்பீங்க, கட்டில் ஜவுங்க பாதி கழட்டி விட்டுருப்பான்ல. ஸோ அப்படியே தான் அந்த கட்டில் தள்ளி கழட்டி விட்டுட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு, ஓ முன்னாடியே கழட்டிட்டியா, சரி சரி வசதியாக போச்சு அப்படின்ட்டு உங்களை தள்ளி விட அப்புறம் நீங்கள் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை அடிச்சிருப்பா. ஸோ இதை கால்லேருந்து வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக்கு ஆல்ரெடி கீழே விழுந்திருப்பான். ஸோ சண்டை பிடிச்சதுல ஜங்குக்கு வந்து லியாவுடைய காலை பிடிச்சி தட்டி விட்டுப்பான். அப்படியே கீழே விழுந்திருப்பான். ஜங்குக்கு ஆல்ரெடி கீழே படுத்தானே இருந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அவளை அப்படியே பிடிச்சி இந்த மவுண்டன்லேயே தள்ளி விட்டுடுறீங்க. ஏன்னா அவள் ஜங்கு கொல்லாந்து வந்து கன் எடுத்திருப்பா. ஸோ ஜங்கு அப்படியே ஷாக்டாக பார்த்துட்டு, ஏய் என்னடி பண்ண, ஜங்குக் அப்போ உங்களை கொல்ல வந்தா, அதான் தள்ளி விட்டேன், அவன் கீழே விழுவான்னு தெரியல, ஐம் சாரி, அவளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஐம் சாரி அப்படின்ட்டு நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஜங்குக்குன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தால் லவ் பண்ண பொண்ணு, ஆனால் கடைசியில் அவளை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைஃப்பில் வாழ்ந்துருப்பான். அவனுக்கு லைஃப் பண்ண வந்தப்போ ஹாப்பியாக இருந்திருப்பான். இந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தாட். இப்போ அவங்க விட் பண்ணிட்டு அந்த மலையிலேருந்து கீழே இறந்துறான். அடிபாடிக்கஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஜங்குக்கும் வந்து போயிருப்பான். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் அஜுவோட அம்மா அப்பா அவன் தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. இப்போது டாக்டர் வந்துட்டு, எப்படியோ 2 உயிரை சேவ் பண்ணிட்டீங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அது ஒய்என் ஒய்எஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியும் ஜங்குக்குனா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே தான் உள்ளே வர்றான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்கு கிட்டே ஹக் பண்ணிட்டு, அது அது நான் ஐம் சாரி ஜங்கு, தெரியாமல் தள்ளி. ஏய் நான் பண்ண வேண்டிய நீ பண்ணிட்டேன். நான் காலை பிடிச்சி தள்ளி விட்டது அவள் கீழே விழுறதுக்கு தான். அவள் எப்படிடி உன்னே கொல்ல வருவா, அதான் பிடிச்சி தள்ளி விட்டேன், சனியன் தொல்லை ஒழிஞ்சதுன்னு. ஆனால் என் குழந்தை இருக்கான்ல, என் குட்டிச்சேன் அப்படின்னு அவங்க ஸ்டொமக்கை ரப் பண்ணுறான். ஜூனை ஓடி வந்துட்டு, அம்மா குட்டி தம்பி உள்ளே இருக்கானா, எப்போ வெளில வருவான், எங்கே இருக்கான் அப்படின்ட்டு பார்க்குறா. சீக்கிரம் வந்துடுவாம்மா அப்படின்ட்டு ஜூனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜவுக்கு அம்மாவுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபேமிலி. ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதுவே நல்ல ஒரு எண்டிங்காக இருக்கும். ஸோ எப்படி கொண்டு போனேன்னு தெரியல, ஒரு மாதிரி நார்மலாக கொண்டு போயிட்டேன், கொஞ்சம் லவபிளாக. நான் இதை வந்து ஒரு மாதிரி கொண்டு கொடுக்கலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்டிங்கே குட் எண்டிங்காக இருக்கும்டா. ஓகேவாடா. ஸோ கமெண்ட்டு மஸ்ட்டு தான். சரியாடா, நான் இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு நல்ல ஒன் ஷாட் வரேன். பீப்பிள் யூ சப்போர்ட் மீ.